ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னா, இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சுவரொட்டி ஈரல்லாம் ஃப்ரை பண்ணி நேற்று காமிச்சிருந்தேன் மினி விலாகில். அதோட டீட்டெயிலான ரெசிபி தான் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆனியனை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஆனியன், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அது வதங்குற அளவுக்கு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஈரலெல்லாம் அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு சுவரொட்டிலாம் க்ளீன் பண்ணதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். பெப்பர் ஆட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்பயுமே ஈரல் ஃப்ரைக்கு. அது மட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஈரல் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா, மட்டன் ஈரல். அதுக்கப்புறம் சுவரொட்டியும் லேட் ஆகும், ஈரல் கூட சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கு சைடிஷாக நாங்கள் வச்சு சாப்பிட்ருந்தோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.